நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். என்ன ரொம்ப பயந்து போயிருக்கீங்க? நிறைய பயம் உங்களை போட்டு இப்படி அழுத்திக்கிட்டே இருக்குதா? எப்போ பார்த்தாலும் பயம் பயம் பயம். தூங்கி எழும்புனாலும் ஒரு பெரிய பயம் இல்லை? இன்னைக்கு என்ன செய்ய போறோமோ, எது செய்ய போறோமோ, இன்னைக்கு எப்படி நடக்க போகுது, ஆஃபீஸ் எப்படி இருக்க போகுது, இது இப்படி இருக்க போகுது, எது அப்படி இருக்க போகுது, அப்படி நிறைய பயங்கள் உங்க இருதயத்தை போட்டு ரொம்ப அழுத்தி இங்க ரொம்ப பயந்து போய் அழுதுகிட்டு இருக்கீங்களா? பயப்படாதீங்க. 2 தீமோத்தேயுவுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வார்த்தையில கர்த்தர் நமக்கு எப்படி கொடுத்திருக்கிறாரா, பயமுள்ள ஆவியை நமக்கு தரவில்லை. ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கர்த்தர் தரவில்லை. அப்படி என்றால் பயம் என்பது தேவனிடத்திலிருந்து வருவது இல்லை. அப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். நீங்க பயப்படுறீங்கன்னா அந்த பயம் எங்க இருந்து வருது? பிசாசினிடத்திலிருந்து, சாத்தானிடத்திலிருந்து அந்த பயம் வருது. இப்ப நீங்க தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய பலமும் தெளிந்த புத்தியும் ஞானமும் உள்ளதுதான் தேவனிடத்திலிருந்து வர்றத பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களா? இல்ல பயம் பயம் பிசாசிலிருந்து வரக்கூடியதை நீங்க பெற்றுக்கொண்டு இன்னைக்கு வாழ போறீங்களா? நீங்க பயந்துட்டே இருப்பீங்கன்னா நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, பிசாசோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் நினைக்கிறது போல நீங்க நடக்கிறீங்க. பயப்படாதீங்க. உங்களை எதுவும் உங்களை சேதப்படுத்தாது, எதுவும் உங்களை சாகடிக்காது, எதுவும் உங்களை பிரச்சனைக்குள்ள கொண்டு போகாது, எதுவும் உங்களுடைய மனசை கெடுக்காது, எதுவும் உங்க சரீரத்தை கெடுக்காது, எதுவும் உங்க எதிர்காலத்தை கெடுக்கவே கெடுக்காது. ஏன்னா கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கார், நான் உனக்கு பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறேன், ஆமென், ஞானமுள்ள ஆவியை தந்திருக்கிறேன். அதனால நீ அதை குறிச்சுலாம் பயப்படாதன்னு கர்த்தர் சொல்றாரு. என்ன காரியத்தை குறிச்சு உங்களுக்கு பயம் இருந்தாலும் சரி, உங்க வேலையை குறிச்சு பயம் இருக்குதா, உங்க வீட்டை குறிச்சு பயம் இருக்குதா, உங்க எதிர்காலத்தை குறிச்சு பயம் இருக்குதா, உங்க படிப்பை குறிச்சு பயம் இருக்குதா, உங்களுடைய பண தேவையை குறிச்சு பயம் இருக்குதா, உங்க கடனை குறிச்சு பயம் இருக்குதா, உங்களுடைய பொருளாதாரத்தை குறிச்சு பயம் இருக்குதா, உங்க வீட்டு வேலைகளை குறிச்சு பயம் இருக்குதா, எல்லாவற்றையும் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு கர்த்தர் உங்களுக்குள்ள பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். பலமும் ஞானமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நீங்க அந்த பலத்தோட போங்க. கர்த்தர் எனக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரு, அதனால நான் பயப்பட மாட்டேன். அது எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக்குவாரு. நீங்க எதுக்குமே குறிச்சு பயப்படாதீங்க. யார் என்ன சொல்லட்டும், யார் என்ன பேசட்டும், அதெல்லாம் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு நல்ல பலமா நல்ல தைரியமா உங்க வேலையை பாருங்க. கர்த்தர் உங்க கூட இருந்து இன்னைக்கு எல்லா பயங்களையும் கொண்டு வருகிற ஆவிகளை உங்கள்கிட்ட இருந்து ஆண்டவர் எடுத்து போடுவாராக. இன்னைக்கு கர்த்தர் ஒரு பெரிய பலத்தினாலும் ஞானத்தினாலும் உங்களை கர்த்தர் நிரப்புவாராக. இந்த நாள் ஒரு ஞானத்தின் நாளாக தேவன் உங்களுக்கு மாற்றி கொடுப்பாராக. திரும்பவும் சொல்றேன், எதையும் குறிச்சு பயப்படாதீங்க. பயப்படுறது கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, நீங்க பயப்பட தேவையில்லை.